அடுத்தது சிறு வயசுல இருந்து எனக்குள்ள ஆசைகளை சொல்லிட்டாரு சார். வந்து நான் பேசலான்னு அதுக்கு முன்னாடி சார் சொல்லிட்டாரு, இருந்தாலும் சொல்றேன். சொன்ன மாதிரி சிறு வயசுல இருந்து எனக்கு சினிமா துறை மேல மிகப்பெரிய ஆர்வம் இருந்தது. என்னுடைய ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஷாருக் கான், ஒரு பக்கம் சல்மான் கான், 2 பேரோட படம் ஒட்டி வச்சிருப்பேன். அப்போ என் தாயார்ட்ட அவரை சொல்லுவேன், நான் ஒரு நாள் இதே போல ஒரு நடிகர் ஆவேன் அப்படின்னு சொல்லும்போது தாயார் வந்து சிரிச்சிட்டு சந்தோஷம் சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய சூழ்நிலை வந்து என்னுடைய ஃபேமிலி பிஸ்னஸ், என்னுடைய தந்தையார் மேலே நான் மிகப்பெரிய பக்தியும் மிகப்பெரிய ஒரு மரியாதையும் உள்ளவன். ஸோ என்னுடைய தந்தையார் பிஸ்னஸை நான் அவங்க கூட எடுத்து அவங்க கூட டிராவல் பண்ணும்போது என்னுடைய முழுமையாக ஒப்படைச்சி என்னுடைய முழு உழைப்பையும் கொடுத்து, ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலையில் முதல் ஆளாக நான் ஸ்டாஃப் வரக்கு முன்னாடி முதல் ஆளாக கடைக்கு போவேன். கடை வேலையை முடிச்சு லாஸ்டாக தான் நான் வந்து கடைசி ஆளாக தான் நான் வந்து போவேன். ஆரம்பம் முதல் இன்று வரைக்கும் அதே தான். இந்த படப்பிடிப்பிலும் அதே போல தான். செட்டுக்கு முதல் ஆளாக தான் போவேன், கடைசி ஆளாக தான் போவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் எதில் இறங்குறனோ அதில் முழு ஃபோக்கஸ்டா என்னுடைய முழு உழைப்பையும் அதில் இறக்கி செய்வேன். அதுதான் என்னுடைய கேரக்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய கண்டென்ட் வந்து இன்னைக்கு வந்து மக்கள் வந்து ஒரு பக்கம் கண்டென்ட் ஓரியன்ட் படம், ஒரு பக்கம் வந்து மாஸ் ஆக்ஷன்றாங்க. இப்போ நாங்கள் வந்து இதில் இந்த படத்தில் என்ன மெயினாக இது பண்ணியிருக்கோன்னா, ஒரு நல்ல ஒரு கதையம்சம் கண்டென்ட் இருக்கணும், அதே போல் ஒரு மாஸ் எலிமெண்ட்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குன்ற மாதிரி இன்னைக்கு எல்லா தரப்பு மக்களுக்கும் இன்னைக்கு உள்ள ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி இது ஒரு சிறப்பான படமாக இருக்கு. எங்கள் படக்குழுவும் சரி நானும் சரி இதை பார்த்துட்டு மிகப்பெரிய சந்தோஷமும் மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. அதே சந்தோஷமும் அதே சாட்டிஸ்ஃபைடும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன்.